ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ரவை சேமியா கிச்சடி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டபரா வச்சுருக்கோம். அந்த டபராவில் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா எண்ணெய் ஒரு 3 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் கடுகு, கடலப்பருப்பு 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். உளுந்து 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. முந்திரி முழு முந்திரி 1 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா 1 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா பாதியாக கட் பண்ணது 1 கிலோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் 6 கிலோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. நல்லா கருவேப்பிலை ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்தது ஒரு 3 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கேரட்டு பீன்ஸு 2 சேர்ந்தது ஒரு 6 கிலோ சேர்த்துக்கலாம். கேரட்டு 3 கிலோ, பீன்ஸு 3 கிலோ. இப்போ நல்லா வதக்குங்க எண்ணெயிலே. நல்லா வேகட்டும் காய்ங்கள்லாம் கொஞ்சமாக. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கிலோ ரவைக்கு 2.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 8 கிலோ சேமியா எடுத்துருக்கோம். 2 கிலோ ரவை எடுத்துருக்கோம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி கொதித்து வந்துடுச்சு. நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 2 கிலோ பெரிய ரவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிவிட்டுங்க. கிளறிட்டே இருக்கணும். இப்போ சேமியா ஒரு 8 கிலோ சேர்த்துக்கலாம். சேமியா அதுவும் வறுத்து சேமியா. அப்படி வறுக்காமல் இருந்தால் நீங்கள் வீட்டில் வறுத்துக்கோங்க தனியாக. நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டே சேருங்க. அப்படி இல்லைன்னா கட்டி தட்டிடும். நீங்கள் இதே வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 கிலோ செய்கிறீங்கன்னா 1.5 கிலோ சேமியா எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ரவை எடுத்துக்கோங்க. மெத்தடெல்லாம் இதே மாதிரி தான். நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா அந்த சேமியா ரவையெல்லாம் வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சடி யார் செஞ்சாங்கன்னா இமயம் கேட்ரிங்ஸ் அவங்க தான் செஞ்சாங்க. அவங்களுடைய சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். கடைசியாக ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.